இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக அடுத்த பகுதி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் எங்கள் கைவசம் இருக்கிற பத்திரிகைகளுடைய செய்திகளைத்தான் நாங்கள் முதலில் பார்க்க போறோம். முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை என்ன செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்பதை பார்த்துவிடலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தொல்பொருள் திணைக்களமும் அரிசி விலை உயர்வதற்கு காரணம் சபையில் சுட்டிக்காட்டினார் குகதாசன் எம்பி. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி விலை உயர்வுக்கு இயற்கை பேரிடர்கள் மட்டுமன்றி அரசினது அங்கங்களாக பல்வேறு திணைக்களங்களில் தொல்பொருள் துறையும் முக்கிய காரணமாக உள்ளது என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். மலையக மக்களுக்காக குரல் எழுப்பிய ஸ்ரீதரன் என்கிறதான ஒரு செய்தி. கோப் தலைவராக நிசாந்த் சமரவீர. HMPV நோயாளிகள் எவரும் இதுவரை கண்டறியப்படவில்லை, சுகாதார அமைச்சர் உறுதி என்கிறதான ஒரு செய்தி. மீள குடியேறிய மக்களுக்கு சரியாக உதவிகள் வழங்காத கடந்த அரசுகள், சபையில் சாடினார் ஸ்ரீதரன் எம்பி. எமக்கும் ரணிலுக்கும் வித்தியாசம் உள்ளது, சபையில் கூறினார் சுனில் ஹந்துன்னெத்தி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அரசாங்க பணியாளர்களின் நடத்தையில் மாற்றம் தேவை, வலியுறுத்துகிறார் வடக்கு ஆளுநர். ரோஹிங்கியா ஏதிலிகளை நாடு கடத்த வேண்டாம், வலியுறுத்தி முல்லைத்தீவில் போராட்டம். மண்ணெண்ணெய் அருந்திய ஒரு வயது குழந்தை உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 1 வயது 2 மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளது. இதன் போது கோப்பாய் கோப்பாய் பகுதியை சேர்ந்த தர்ஷிகன் சஸ்வின் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டமூலத்தின் குறைபாடுகள் ரவு ஹக்கீம் சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வடக்கில் வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளிருக்க விக்னஹேரத்துடன் யாழ் எம்பிக்கள் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி. அரசியல் கைதிகள் விடுதலை கோரி கொடிகாமத்தில் நேற்று கையெழுத்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விவசாயிகளுக்கு ரூபாய் 25,000 உரமானியம் 2 கட்டங்களாக வழங்கப்படும். நாகை மீனவர்கள் 12 பேரும் நிபந்தனையுடன் விடுதலை என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கைதடி சிறுவர் பொறுப்பேற்கும் இல்லத்தை பார்வையிட்டு வடக்கு ஆளுநர் வேதநாயகன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சுகாதார அமைச்சுக்குள் பெரும் அரசியல் தலையீடு, கடும் நடவடிக்கைக்கு தயாராகும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம். வாகன விலைகள் மாறும் சாத்தியம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சுண்ணாம்புக்கல் அகழ்வின் சட்டவிரோத செயற்பாடுகள் முடிவுறுத்தப்பட வேண்டும், ஆளுநரிடம் ஐங்கர் நேசன் எச்சரிக்கை. ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளராக நிசாந்தன் கடமையை பொறுப்பேற்றார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வவுனியாவின் மரக்கடத்தல் முறியடிப்பு என்கிறதான ஒரு செய்தி. யாழில் 100 மின்னர்கள் நூல் அறிமுக விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கல்வி சான்றிதழை உறுதிப்படுத்த தவறிய கிராம உத்தியோகத்தர் பணியிடை நிறுத்தம். மரக்கறிகளை குளத்து நீரில் கழுவி விற்பனை செய்யும் வியாபாரிகள். வவுனியா இலுப்பேடி பகுதியில் உள்ள மொத்த மரக்கறி விற்பனை நிலையங்களுக்கு வரும் சில மரக்கறிகள் கழிவுகள் நிறைந்த வவுனியா குளத்து நீரில் கழுவிய பின்னர் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கேரட் போன்ற மரக்கறிகளை கொள்வனம் செய்யும் மொத்த வியாபாரிகள் அதனை தமது கடைகளின் பின்னுள்ள கழிவுகள் வீசப்படும் வவுனியா குளத்தில் கழுவிய பின் விற்பனை செய்து வருகின்றனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தரமற்ற தடை செய்யப்பட்ட வேலைகளை மீனவர்களுக்கு வழங்கிய அதிகாரிகள். பிரதேச செயலகம் தனியாக அதிக வரியும் விதிப்பு என்கிறதான ஒரு செய்தி. இளைஞர் மற்றும் பெண்கள் வலுவூட்டல் திட்டம் ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழில் விபத்து, இளைஞன் பலி. யாழ் நகர் பகுதியிலிருந்து பருத்தித்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் ஒருவர் வெள்ளை பகுதியில் மாட்டுடன் மோதி விபத்தில் சிக்கியதில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வெளிநாடுகளின் தூதுவர்களை அமைச்சர்கள் சந்திக்க தடை, குற்றம் சுமத்துகிறார் தயாஸ்ரீ. வெளிவிகார அமைச்சரின் அனுமதியின்றி அமைச்சர்கள் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திப்பதற்கு தடை விதித்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை வெளியிட்டதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர பாராளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. பாரிய மோசடிகளில் அரச முக்கியஸ்தர்கள் அம்பலப்படுத்துவோம் என்கிறார் பெரமுனமின் ஹாமினி லொக்குகே என்கிறதான ஒரு செய்தி. அரிசி இறக்குமதியில் மோசடியில் நடந்துள்ளது மஹிந்த அமரவீர குற்றச்சாட்டு. பாராளுமன்ற ஒன்றியத்தின் இணைத் தலைவர்களாக கிருஷாந்த சாணக்கியன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. புதிய அரசமைப்பு உருவாக்க எதிரணிகளும் ஒத்துழைக்கும், சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன நம்பிக்கை என்கிறதான ஒரு செய்தி. இறுதி சடங்குக்கு சென்று வீடு திரும்பிய தம்பதி விபத்தில் பலி. மாத்தளையில் சம்பவித்த விபத்தில் தம்பதியொரு
தம்பதி ஒன்று உயிரிழந்துள்ளதுடன் 3 வயது குழந்தை உட்பட 2 காயமடைந்துள்ளனர் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. உயர் நீதிமன்ற செயற்பாடு தற்காலிகமாக இடமாற்றம் என்கிறதான ஒரு செய்தி. பேஸ்புக்கில் மதுபான விளம்பரத்தை வெளியிட்டவருக்கு ரூபாய் 25,000 தண்டம். பேஸ்புக்கில் பியர் விளம்பரத்தை வெளியிட்டுள்ள ஒருவருக்கு மதுகம நீதவான் நீதிமன்றம் ரூபாய் 25,000 அபராதம் விதித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி நாணயக்கார அபராதம் விதித்தார் என்கிறதான செய்தி. அரிசி இறக்குமதி செய்யும் அனுமதி இன்றுடன் நிறைவு. மாமனை அடித்து துன்புறுத்திய உப போலீஸ் பரிசோதகர் கைது. ஜனாதிபதி ஊடக பிரிவின் மாயமாக பொருட்கள் குறித்து தீவிர விசாரணை என்கிறதான ஒரு செய்தி. கரையொதுங்கிய டால்பின்கள் தீவிர விசாரணைகள் ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சி இன்று கொழும்பில் என்கிறதான ஒரு செய்தி. சாரதிகளின் வயதில்லை மட்டுப்படுத்தப்படவில்லை. பொது போக்குவரத்து இணைத்துக் கொள்ளப்பட வேண்டிய சாரதிகளின் வயதில்லை 60 வயதுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். புத்தாக்க வேலை திட்டத்தினூடாக புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும் ஜனாதிபதி அன்ருகுமார் தெரிவிப்பு. சீனாவின் வைரஸ் குறித்து விழிப்புடன் உள்ளது அரசு சபையில் கூறினார் சுகாதார அமைச்சர். சீனா வைரஸ் குறித்து அரசாங்கம் மிகவும் விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். HMPV வைரஸ் தொடர்பில் தேவையற்ற அச்சம் வேண்டாம் சுகாதார திணைக்களம் அறிவுறுத்து. சீனாவில் பரவி வரும் HMPV வைரஸ் தொடர்பில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த தேவையில்லை எனவும் இந்த வைரஸ் புதிய வைரஸ் அல்ல எனவும் 20 வருடங்களாக இருந்து வரும் வைரஸ் எனவும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறியதாக இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு. வடக்குக்கான ரயில் சேவையை விரிவுபடுத்த கவனம் செலுத்துக கயேந்திரகுமார் சபையில் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பயிர் செய்கையை பாதுகாக்க மட்டும் துப்பாக்கிகளை வைத்திருக்க அனுமதி. பயிற்சிகளை பாதுகாக்கும் செயற்பாடுகளுக்காக மாத்திரம் துப்பாக்கிகளை வைத்திருக்க அனுமதி வழங்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஞானசார தேரருக்கு 9 மாத கடூழிய சிறை என்கிறதான ஒரு செய்தி. 2 வருடங்களின் பின் கூடும் தொழில் ஆலோசனை குழு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். வீதிகளின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமையினால் சிரமம். வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் கடந்த காலங்களில் காட்சிப்படுத்தப்பட்ட பெயர் பலகைகள் திடீரென அகற்றப்பட்டு வருகின்றன. இதனால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வாகன வருமான வரி கட்டணங்களில் ஒரு பகுதி உள்ளூராட்சி மன்றக்கு. சன்னதியான ஆசிரமத்தால் திருமலையில் பல உதவிகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. நெல்லுக்கு நிர்ணய விலையை அரசு உடன் அறிவிக்க வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை. திருமலை நகரை தூய்மைப்படுத்தும் விசேட செயற்திட்டம் ஆரம்பமானது என்கிறதான ஒரு செய்தி. சாதனை வீரர்கள் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மட்டு விமான நிலைய பயணிகள் முனையத்தை அபிவிருத்தி செய்க என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் பயங்கர காட்டு தீ 30,000 மக்கள் வெளியேற்றம் கட்டடங்கள் வீடுகள் நாசம். அதாவது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸின் மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீ காரணமாக பல கட்டடங்கள் வீடுகள் இருந்து நாசமாகின என்கிறதான அந்த செய்தியும் தொடர்கின்றது. அமெரிக்காவின் ஒரு பகுதியாக கனடா மாற வாய்ப்பே இல்லை ட்ரம்புக்கு ஜஸ்டின் ட்ரூடோ பதிலடி என்கிறதான ஒரு செய்தி. உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி. சவுதி அரேபியாவில் மீண்டும் கனமழை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கௌதம் அதானி மீது அமெரிக்காவில் வழக்கு பைடன் அரசுக்கு குடியரசுக் கட்சி கண்டனம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. 6 சகோதரிகளை திருமணம் செய்த 6 சகோதரர்கள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது புன்னாலை கடுவன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலி என்கிறதான ஒரு செய்தி. மியான்மர் அகதிகளில் 2 வைத்தியசாலையில் அனுமதி. இறுதிப்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை சபையில் சமர்ப்பித்த பிரதமர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இந்திய இழுவை படகுகள் அடாவடி சுழிபுரம் மீனவர் வேலைகள் நாசம் 7 லட்சம் ரூபாவுக்கு மேல் நட்டம். இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புடன் நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமையினால் சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதி மீனவர் ஒருவரின் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வேலைகள் அறுக்கப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்கள் சம்பளம் 2025 பட்ஜெட்டில் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை 51வது நினைவு தினம் இன்று யாழில். சவேந்திர சில்வாவின் அலுவலகம் மூடப்பட்டது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி.
எல்லை தாண்டி மீன்பிடித்த இந்திய மீனவர் 10 பேர் கைது. 2 புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று பதவியேற்பு என்கிறதான ஒரு செய்தி. சபாநாயகருக்கு அர்ஜுனா கடிதம், சபையிலிருந்து வெளிநடப்பு செய்ய போவதாக எச்சரிக்கை என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, இனமத வன்முறைக்கு என்றுமே இடமில்லை, ஞானசார தேரரின் சிறை தண்டனை தொடர்பில் பிரதமர் ஹரணி என்கிற செய்தி. இனமத வன்முறைக்கு நாட்டில் இனி என்றுமே இடமில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அடுத்து ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள் இங்கே காணப்படுகின்றது. ஈழநாட்டிலே மண்ணெண்ணெய் உட்கொண்ட ஒரு வயது ஆண் குழந்தை கோப்பாயில் மரணம் என்கிற செய்தி. ரூபாய் 4691 பில்லியன் 2025 நிதியாண்டுக்கான அரசு செலவாக ஒதுக்கீடு. புன்னாலை கட்டுவனில் ஹயஸ் மோட்டார் சைக்கிள் விபத்து. இஸ்லாமுக்கு எதிரான கருத்து, ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை என்கிற செய்தி. யாழ்ப்பாணம் காணிகளை உரிமை கோரும் சிங்களவர்கள் சபையில் ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணத்தில் தங்களுக்கு காணி வேண்டும் என்று கொழும்பைச் சேர்ந்த சில சிங்களவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. போலீசார் மக்களை தாக்க முடியாது, பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால என்கிற செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. 2 புதிய நிதியரசர்கள் சத்திய பிரமாணம் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது விளம்பரினுடைய முன்பக்கத்திலே. உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், பதில் அதிபர்களுக்கு நியாயம் வழங்குங்கள், பதில் அதிபர்கள் சங்கம் பிரதமரிடம் கோரிக்கை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. புதிய யாப்பை நிச்சயம் உருவாக்குவோம் சபாநாயகர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பட்டாவை மோதிய டிப்பர் கிளிநொச்சி ஏனையின் வீதி கரடிப்போக்கு சந்தியில் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்ரவின் பெயரை கூறி வலுக்கட்டாயமாக நிதி சேகரிப்பு, நெல்லியடியிலே சம்பவம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. கோப்பை ஆசிய கலாசாலையில் கற்று வெளியேறி பரீட்சை திணைக்களம் நடாத்தும் இறுதித் தேர்வில் சித்தியடைந்த 150 ஆசிரியர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் வைபவம் நாளை சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கலாசாலை ரதிலட்சுமி மண்டபத்தில் நடைபெற இருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. காரநகர் கடப்பகுதியில் 10 இந்திய மீனவர்கள் கைது, பெருமளவான மீன்கள் மீட்பு. தமிழரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி கொடிகாமத்தில் கையெழுத்து வேட்டை. யாழ் பிரதேச ஊழியர் நலம்புரி சங்கம் நடாத்தும் ரத்ததான முகாம் இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ் பிரதேச செயலகத்தில் இடம்பெற இருப்பதாகவும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது. வெளிநாடுகள் செய்திகள் பக்கத்திலே பார்த்தால், கூட்ட நெரிசலை சிக்கி திருப்பதியில் 6 பேர் உயிரிழப்பு. பகவத் கீதை மீது பதவி பிரமாணம் எடுத்த அமெரிக்க எம்பி என்கிற செய்தி காணப்படுகின்றது. நூற்றி 26 பேரை பலிகொண்ட நிலநடுக்கத்துக்கு பின் திபெத்தில் 515 முறை நில அதிர்வுகள் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸில் பற்றி எரியும் காட்டுத்தீ, அவசர காலநிலை பிரகடனம், 5 பேர் உயிரிழப்பு, சுமார் 50 பேர் படுகாயம், அழிவை சந்தித்த 100க்கும் மேற்பட்ட வீடுகள், தீயை கட்டுப்படுத்தும் முயற்சி தீவிரம் என்ற தலைப்பில் அந்த செய்தி. உக்ரைன் மீது வான் தாக்குதல் நடாத்திய ரஷ்யா என்கிற தலைப்பிலும் உலக செய்திகள் அமைந்திருக்கிறது. முல்லைத்தீவு மருத்துவமனையில் இடவசதியின்மையால் நோயாளர்கள் அவதி. போருக்கு முன்னர் 110 மில்லியன் ரூபாய் நிதியில் கட்டப்பட்ட முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கான மருத்துவ விடுதிகள் தற்காலிகமாகவே கட்டப்பட்ட நிலையில் இதுவரை மாற்று வழி எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரும் நோயாளர்கள் பெரும் அசௌரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. வவுனியாவில் தேக்கு மர குற்றிகளை ஏற்றிச் சென்றவர் கைது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 809 வழித்தட பேருந்து சேவையில் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. கழிவுகள் நிறைந்த குளத்தில் மரக்கரைகளை சுத்தம் செய்கின்றனர் நுகர்வோர் குற்றச்சாட்டு. அது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி. வாழ்வாதாரத்துக்காக வழங்கப்பட்ட கால்நடைகள் திருட்டு, புலிக்கு தட்டுப்பாடு, நாட்டில் புலிக்கு தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது.
ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம், முல்லையில் கவனீர்ப்பு போராட்டம் என்கிறவாறு ஒரு செய்தி. ஒட்டிசுட்டான் பிரதேச செயலகத்துக்கு புதிய செயலாளர் நியமனம். முல்லையில் துப்பாக்கி சூடு ஒருவர் படுகாயம். 2026ஆம் ஆண்டிலிருந்து பரீட்சைகள் வழமைக்கு பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. ஊழல் மோசடிகளிலிருந்து விரைவில் நாட்டை விடுவிப்போம், வாக்குறுதி நிறைவேற்றுவோம் விஜயபால என்கிற செய்தி. வடக்கிற்கான பொது சேவை விரிவுபடுத்தப்பட வேண்டும், கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தல். இலங்கையில் சீன வைரஸ் தாக்கம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை, போலி செய்திகளை வெளியிட வேண்டாம், ஊடகங்களுக்கு சுகாதார அமைச்சு அறிவுரை என்கிற செய்தி காணப்படுகின்றது. அனுர் அரசு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் யதார்த்தமற்றவை, சபையில் போட்டுடைத்தார் திரு ஜாவீர் என்கிற செய்தி காணப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் மூலம் நேற்று பார்லிமெண்டில் சமர்ப்பிப்பு. தொலைபேசி கம்பத்துடன் வேன் மோதுண்ட விபத்து வவுனியா பண்டாரிக்குள பகுதியில் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வெட்டப்படும் காட்டு மரங்கள் மக்கள் விசனம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. கோப் குழுவின் தலைவராக நிசாந்த சமரவீர் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய பலம்புரி பத்தினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் உதயனுடைய செய்திகளை. உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பு அமைச்சுக்கு 442 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, அள்ளி வழங்கியது அனுர் அரசு. கல்விக்கு 270 பில்லியன் ரூபாய் மட்டுமே. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அளவுக்கு அதிகமான தொகையை அள்ளி வழங்கியுள்ளது. இதன்படி 442 பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். காணாமலாக்கப்பட்டோருக்கு தெளிவான பதில் வழங்குக, ஸ்ரீ பவானந்த ராஜா எம்பி தெரிவிப்பு. இலங்கையின் கடன்கள் இந்தியாவால் தள்ளுபடி என்கிறதான ஒரு செய்தி. இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கம் மீள உருவாக்கம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மன்னர் சதோச புதைகுழி மீட்கப்பட்ட 80 தொகுதிகள் யாழ் போதனாவில் ஆய்வு என்கிறதான ஒரு செய்தி. துபிந்தவுக்கு மன்னிப்பே கிடையாது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மன்னனை அருந்திய பாலகன் பரிதாப சாவு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மதுபோதையில் சைக்கிளில் பயணித்தவருக்கு 25,000 ரூபாய் தண்டம் விதிப்பு. யாழ் மாவட்டத்தில் அதிரடி தீர்ப்பு என்கிறதான ஒரு செய்தி. விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சீன வைரஸ் தொற்று இலங்கையில் இல்லை என்கிறதான ஒரு செய்தி. உள்ளூராட்சி தேர்தல் புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு சட்டவரைவு. இஸ்லாத்துக்கு அவதூறு, ஞானசார தேர்தலுக்கு 9 மாத சிறை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பாடசாலை கல்வி தவணைகள் அடுத்த வருடம் சீரடையும், பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. 2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து வலிமையான ஒழுங்கில் பரீட்சைகள் நடத்துவதற்கும் பாடசாலை தவணைகளை நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய மீன்பிடி இந்திய மீனவர்கள் 12 பேர் விடுதலை. லசந்த கொலை வழக்கில் கோத்தபாய சிக்வார் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரிசி இறக்குமதியில் பெருமளவு மோசடியாம், மகிந்த அமரவீர குற்றச்சாட்டு. நீதியரசர்கள் நியமனம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழரசின் சார்பில் ஸ்ரீதரன் பேசவில்லை என்கிறதான ஒரு செய்தி. ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்த வேண்டாம், முல்லைத்தீவில் போராட்டம். இலங்கையில் தஞ்சமடைந்த ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்று சர்வதேச மனித உரிமை சட்டத்தை இலங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கசிப்பு விட்டவருக்கு ரூபாய் 20,000 தண்டம். அதிவேகத்தால் மாட்டுடன் விபத்து, இளைஞன் பலி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வவனியாவில் மரக்கடத்தல் முறியடிப்பு. கம்பத்துடன் மோதி வாகனம் விபத்து என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. முதலை மரங்கள் வெட்டல், மேல்விடி வைக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது. கொடிகாமத்தில் கையெழுத்து வேட்டு என்கிறதான ஒரு செய்தி. ஐஸ் போதையுடன் இளைஞர் கைது. எல்லை தாண்டிய மீன்பிடி 10 மீனவர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கசிப்புடன் கைதானவருக்கு பிணை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. HMPV தொற்றுக்கள் நாட்டில் பதிவாகவில்லை, சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது போல் சீனாவில் கண்டறியப்பட்ட HMPV தொற்றுக்கள் எவையும் இலங்கையில் அண்மையில் கண்டறியப்படவில்லை என சுகாதார அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற செயற்பாடு தற்காலிகமாக இடமாற்றம் என்கிறதான ஒரு செய்தி. மியன்மர் அகதிகளுக்கு திடீர் சுகவீனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஒரே நாளில் மீனவன் லட்சாதிபதி. முல்லைத்தீவில் மீனவர் ஒருவரின் கரை விலையில் சுமார்
8,000 கிலோ நிறையுடைய திருக்கை மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. இதனால் அவர் ஒரே நாளில் லட்சாதிபதியாகியுள்ளார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. உயர்தர வசதிகளுடன் மருத்துவ ஆய்வுக்கூடம் என்கிறதான ஒரு செய்தி. உழுது செய்கையில் மஞ்சள் நோய் தாக்கம் விவசாயிகள் கவலை. வவுனியாவில் பிரதான பயிற்சிகளில் ஒன்றாக காணப்படும் உளுந்து செய்கையில் இம்முறை மஞ்சள் நோய் தாக்கம் பிடித்ததனால் விளைச்சல் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். சுழிபுரத்தில் இந்திய மீனவர் அடாவடி மீன்பிடி வலைகள் நாசம் என்கிறதான ஒரு செய்தி. வடக்கில் முதலிடுவதற்கு புலம்பெயர் தமிழர் ஆர்வம் யாழ் மாவட்ட எம்பிக்கள் சுட்டிக்காட்டு. சிறையிடப்பட்ட அகதிகள் கேப்பாபிலவுக்கு விடுவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சொல்லுக்கு முன் செயல் பூநகரியில் சேற்றுட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ஓட்டோ வாங்கி தராததால் இளைஞர் உயிர் மாய்ப்பு. தவறான முடிவெடுத்து இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளதாக அச்சுவேலி போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தூர் கிழக்கு புத்தூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பெற்றோரிடம் முச்சக்கர வண்டி எடுத்து தருமாறு கேட்டு தகராறில் ஈடுபட்ட நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என குடும்பத்தினரால் தெரிவிக்கப்படுகின்றது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. அராலி வீதியில் இருந்த குழி வீதி அதிகார சபை மூடியது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இளைஞனை கடத்தி தாக்குதல் பிரதான சந்தேக நபர் கைது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற போது வடதாரகை சேகையில் நெடுந்தாரகை முடக்கத்தில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தொழில்துறைகள் வேகமாக வீழ்ச்சி உலக பொருளாதார மன்றம் தெரிவிப்பு என்கிறதான செய்திகள். இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்.